முருங்கைக்கீரை பவுடர் ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு நேற்று என்னோடய ஸ்டாலுக்கு வந்திருந்த ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா, ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டு ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் நெய் கொஞ்சம் சால்ட் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது பிளட் சுகர் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ டாக்டர் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, ப்ரீ டயபெட்டிக் இருக்கிறதுனால ஒயிட் ரைஸ் நீங்கள் அதிகமாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, நீங்கள் மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். அதே டைமில் நீங்கள் கொஞ்சமாக ரைஸ் வந்து ப்ரௌன் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரௌன் ரைஸ்லையும் மில்லட்ஸ்லையும் உங்களால் வந்து முருங்கைக்கீரை பவுடர் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 11 o'clock நீங்கள் வந்து வெஜிடபிள் சூப்ஸ் எடுக்கும்பொழுது அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இந்த முருங்கைக்கீரை பவுடர் கொஞ்சம் பட்டர் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு 1.5 month இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பிளட் செக்அப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.